ஹலோ வியூவர்ஸ், இதோட பல்லவி எப்படின்னு பார்ப்போம். இப்போது நான் ப்ளே பண்ணுறது வந்து 2.5 ஸ்கேலில் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இதே நோட்ஸ் கர்நாடிக் ஃப்ளூட்டில் ப்ளே பண்ணால் கூட இதே சவுண்டிங் தான் வரும். சரிங்களா? ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறது எப்போவுமே 2 ஹோல்ஸ் சா அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம நோட் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு பல்லவி எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் 2 டைம்ஸ் ப்ளே பண்ணோம். பதன் பத நீசா பத நீசா நிசனி த பா. ஓகே, மனசில் பத நீசா இந்த நீ தா தான் ப்ளே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நோட் நீ த பாப்பா. ஓகே, பத நீசா நீ த பாப்பா. அந்த நீ ப்ளே பண்ணும்போது நிசனி அப்படின்னு ப்ளே பண்ணணும். அவ்வளோதான். பாருங்க. ஓகே, பத நீசா நிசனி த. ஓகே, நீ த, அந்த நீ இன்ஸ்டெட் ஆஃப் நீ நிசனி த. ஓகே, இது 2 டைம்ஸ் இந்த நோட்ஸ். பத நீசா நிசனி த பா பா பத நீசா நித நிசா பா நிசனி த பா பா. ஓகே, அந்த பா ரீச் ஆன பின்னாடி 2 கொடுத்தா அது ஒரு நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, ஒரு சின்ன லேகோட அந்த பா போயிட்டு ரீச் ஆகணும். ஓகே, அந்த லைன் ப்ளே பண்ணும்போது கேளுங்க. ஓகே, இப்போது நீ நிலவே சோறுட்டுதே அந்த லைன் வந்து அதுவும் டூ டைம்ஸ் சேம் லைன்ஸ். ஓகே, ரீகமா மா மா ப த ப மா ரீகமா ரீகமா கா ஹாஃப் நோட் எடுக்கிறோம். ரீகமா மா மா ப த ப மா. ஓகே, இந்த நோட்ஸ் 2 டைம்ஸ் ப்ளே பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள். த பா பா எடுக்கிறதுக்கு பதிலாக பத பா. மா மா ப த ப மா. ஓகே, அகைன் கனவே அங்கேருந்து மின்னல் மின்னல் பத பத நீ தான் பத நீ ரிரி. பட் அந்த நீலேருந்து ஒரு சின்ன நீ லேண்டிங் நோட்டாக பா போயிட்டு, ஐ மீன் பா ப்ளே பண்ணக்கூடாது. பட் நீலேருந்து அந்த நீ சவுண்டு வந்து குறையிற மாதிரி பா டச் பண்ணிவிட்டு ரீரி. நீ ரீரி தான். ஆனால் அந்த மின்னல் ஓசையும் புரியுதா உங்களுக்கு? பத நீ ரீரி சா சா டு பா சா, இல்லாட்டி நிசா பா அப்படி கூட எடுக்கலாம். ஓகே, தாதிலே காதி ஹாஃப் கா. ஓகே, நீ ரிரி சா காகா இதான் நோட்டு. பட் அந்த நீ அண்ட் சா எப்படி ப்ளே பண்ணணும்னு பாருங்கள். ஓகே, இது மின்னல் பத பத நீ ரிரி சா ககா. இவ்வளோதான் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா. பட் சா ககா. ஓகே, பார்த்தீங்களா? பாத பாத பமா மா ஹாஃப் நோட் பாத பமா மா ப மா ப மா ப பாத தனி. ஓகே, அகைன் சேம் நோட்டு மா ப பாத தனி நீ
நீ ரி ரி சா ககா பாத பம்மா. அகெயின் சேம் லைன். ஓகே, அப்படின்னு ஒரு ஹம்மோட முடியும். அது அது எப்படின்னா ப தனி த ப தனி த ப ம க ரி. ஓகே, அந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். அந்த நோட்ஸை ஃபஸ்ட்டு வந்து ரைட் டவுன் பண்ணுங்கள். அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ எண்டிங் நோட்டை இப்படி ப்ளே பண்ணி பல்லவி முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சரணம். வாவென்று சொல்லும் முன்னே. ஓகே, பாலர்ந்து நீ பனி நீ நிதானி பாணி. ஓகே, அது அப்படியே நோட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பட் ஜஸ்ட் நான் அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே போகலாம் நம்ம. ஸோ அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த நோட்ஸை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஸ்டான்ஸ் ஆனந்தம் பெண்ணாய் வந்து அழகாய் பேசுதே, அதுக்கு இதே மாதிரி ப்ளே பண்ணணும். அந்த லிரிக்ஸை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அதை ப்ளே பண்ணால் அப்படியே அதை பாருங்கள். அதை ஸோ அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அந்த நோட்ஸை வந்து ஜஸ்ட் ரீலோகேட் பண்ணுறேன். அந்த துத்தகாரமும் சரி, இல்லை ஒரு ஸ்வரத்துலேருந்து இன்னொரு ஸ்வரம் போகிறதும் சரி, அந்த லிரிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட்ஸ் பார்த்திங்கன்னா சேம் தான், பட் அதை வாசிக்கிறது ஒரே மாதிரி ப்ளே பண்ண வேணாம். ஸ்டான்ஸா டு ஸ்டான்ஸாக வந்து டிஃபரன்ஸ் காமிக்கணும் அப்படின்றேன். ஓகே, மின்சார ரயிலும் வண்ண சொல்லு பனி நீ நிதானி ரீ ரீ பத பத பாமகமா. ஓகே, வண்ண குயில் போல் கூதை பதப்பா மாம பதப்பா மாமகமா. ஓகே, ஸோ ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் பாருங்கள். ஓகே, நான் வந்து எல்லா ஹோல்ஸும் க்ளோஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இப்படியும் ப்ளே பண்ணலாம், இல்லாட்டி இப்படியும் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் கன்வீனியன்ட் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது பண்ணிக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் இப்படி வச்சா டபுள் சவுண்டு வரும் சில பேருக்கு. ஸோ இப்படி பண்ணால் ஒரு கிளியர் கட்டாக ஒரு சவுண்டு கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே சேம் நோட்ஸ் தான், பட் வந்து இந்த மின்சார ரயிலும் வண்ண அந்த டவுன் வந்து ஒரு 2 நோட் டவுன் போகுது. ஓகே, மற்றபடி நோட்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தனி தா பதிலாக பதாப்பா, அவ்வளோதான். ஓகே, ஸோ 2 lines ஓவர். தென் அகைன் த நன்னா நன்னா த நன்னா மாகா ஹாஃப் நோட் மகரிரி சரிரிரி மகரிரி சரிரிரி. அப்புறம் சொல்லாத ஆசை என்னை சுட சுட காய்ச்சுது. அந்த லைன் வந்து சுட சுட. இந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுட சுட தனி தப்பமா காய்ச்சுதே மா ஹாஃப் நோட் மா பா ரீ சா. ஆக்சுவலாக ரீ சா, அடுத்த டேப் பண்ணிக்கிட்டே சா. ஓகே, இங்கே பாருங்கள், சொல்லாத
ரீபாதா. ஓகே, சொல்லாத ஆசை என்னை நீ 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 தானே. ஓகே, ஈஸியில் இங்கே பாருங்கள், ரீபாதா நீ 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 தானே. அந்த நீ நீ தானி அப்படின்னா அந்த நீ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ளே பண்ணணும்னு அர்த்தம், தவிர நீ 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 தானி நீ அப்படின்னு ப்ளே பண்ண வேணாம். ஓகே, காய் காய் காய்ச்சு இது வரைக்கும் வந்துருச்சு. மா பாரி ரீசா. ஓகே, ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு நோட்டாக வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பாட்டை ஒரு ஷேப்பாக கொண்டு வந்துடலாம். ஓகே, காய்ச்சுதே. அப்புறம் பொல்லாத நெஞ்சில் வந்து புது ஒளி பாய்ச்சுதே. பாருங்க, பொல்லாத நெஞ்சில் இது வந்து கொஞ்சம் லோ நோட் டச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி இல்லை. பொல்லாத நெஞ்சில் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு புது புது ஒளி. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குங்க இந்த லைனில். ஓகே, என்ன பண்ணுறேன்னா ரீகாம கரி கரி, ரீகாம க ஹாஃப் நோட் பார்த்தீங்களா, ரீகாம ரீகாம கரி கரி நீ நீ தனித பாத தனித பா பா போயிட்டு அதுலேருந்து தா டச் ஆயிடணும். ஓகே, மற்றபடி இந்த நோட் சேம் தான், மா ப ரீ டு சா. ஓகே, பாருங்கள், பார்த்தீங்களா, சூடு இது என்ன ஒலி, ஒரு சின்ன கட்டு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, அதே அதே லைன் அதே நோட்ஸ் தான் திருப்பியும் ரிப்பீட். ஓகே, ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.